Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நாம SBO போர்ட்டல்ல டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்புறது எப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இப்போ நாம SBO போர்ட்டலுக்குள்ள போயிட்டு நம்ம லாகின் ஐடி கொடுத்து நம்ம ஐடிக்குள்ள போகணும். டாப்ல நம்ம நேமுக்கு பக்கத்துல இருக்க ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணினா டேஷ்போர்ட் இருக்கும். டேஷ்போர்ட் ஓபன் பண்ணினதுக்கு அப்புறம் டாப்ல டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன் அப்படின்ற லிங்க் இருக்கும். அதை நம்ம ப்ரெஸ் பண்ணினோம்னா ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் தான் வரும். இதுக்கப்புறம் மேலே நம்ம ஸ்க்ரோல் பண்ணினோம்னா கீழே அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். ஃபார்மில் நேம் அண்ட் ஐடி ஆல்ரெடி இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சூஸ் ஆப்ஷன் அப்படின்றது இருக்கும். அதை இப்போ கிளிக் பண்ணிடணும். இங்கே டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அண்ட் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். நம்ம டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டரை சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். இல்லை டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரை சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். இப்போ நான் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டரை சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு கீழே பிளாக் யுவர் வெப்சைட் ஆர் பிளாக் யூஆர்எல் அப்படின்னு இருக்கும். இதுக்கு கீழே நம்ம வெப்சைட் அட்ரஸ் இல்லைன்னா நம்ம பிளாக் ஓப்பன் பண்ணியிருந்தோம்னா அதோட அட்ரஸ் தான் இங்கே டைப் பண்ணணும். இப்போ நான் பிளாகோட அட்ரஸ் தான் இங்கே நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். அது எப்படி பேஸ்ட் பண்ணுறது அப்படின்னா கூகுளில் பிளாகர் அப்படின்னு டைப் பண்ணால் நம்மளோட பிளாகர் ஐடி ஓப்பன் ஆகும். இப்போது லெஃப்ட் டாப்பில் ஒரு 3 ஹைஃபன் இருக்கும்ல, அதை நம்ம கிளிக் பண்ணோம். இப்போது அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வந்தோன்னா வியூ பிளாகர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை நம்ம இப்போ கிளிக் பண்ணணும். இப்போது நம்ம பிளாக் வந்து ஓப்பன் ஆகி அடுத்தவங்க நம்ம பிளாகை எப்படி பார்ப்பாங்களோ அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். பிளாகர் பேஜில் டாப் லெஃப்டில் இருக்க ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணினோம் அப்படின்னா அங்கே ஃபஸ்ட்டுலேயே காப்பி லிங்க் அப்படின்றது இருக்கும். அதை கிளிக் பண்ணினா நம்மளோட லிங்க் காப்பி ஆயிரும். இப்போது SBO போர்ட்டலுக்கு வந்து அந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணினோம் அப்படின்னா நம்ம URL அங்கே பேஸ்ட் ஆகிடும். இப்போது அதுக்கு கீழே என்டர் யுவர் வெப்சைட் நேம் அப்படின்றது இருக்கும். நம்ம பிளாகரில் டாப்பில் இருக்கிற பேஜில் என்ன நேம் நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த நேமை இங்கே நம்ம டைப் பண்ணிடணும். அதுக்கும் கீழே என்டர் யுவர் போஸ்ட் கண்டென்ட் கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அங்கே நம்ம எந்த கேட்டகரியில் நம்ம போஸ்ட் போட போகிறோமோ அதை பற்றி நம்ம எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து குக்கிங்காக இருக்கலாம், இல்லை ஆர்ட்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஹெல்த் டிப்ஸ், அந்த மாதிரி என்ன இருக்கோ நீங்கள் என்ன வந்து கேட்டகரிஸில் கண்டென்ட் போட போகிறீங்களோ அந்த கண்டென்ட்டோட நேமை வந்து அங்கே நம்ம டைப் பண்ணணும். அதுக்கும் கீழே வெப்சைட் ஆர் பிளாக் கிரியேட் டேட் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து நம்ம எந்த டேட்டில் அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணினோமோ அது அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ எந்த டேட் அப்படின்றத நம்ம இதில் செட் பண்ணிடணும். அதுக்கும் கீழே கண்டென்ட் போஸ்டிங் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதில் வந்து நம்ம இதில் வந்து டிவைஸை போஸ்ட் பண்ண போகிறோம். லேப்டாப் ஆர் பிசி, பர்சனல் கம்ப்யூட்டர் ரெண்டுத்தில் எது அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். நான் இப்போது பிசியில் தான் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ நான் பர்சனல் கம்ப்யூட்டர் அப்படின்னே நான் டைப் பண்ணிக்கிறேன். அதுக்கும் கீழே ஹவு மெனி போஸ்ட் பாசிபிள் பர் வீக் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் நம்ம வீக்கில் எத்தனை போஸ்ட் நம்மளால் போட முடியும் அப்படின்றத நம்ம டைப் பண்ணலாம். சில பேர் 4, 5, 6 அந்த மாதிரி எதை வேணாலும் நம்ம டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் 6 அப்படின்றத டைப் பண்ணுறேன். அவ்வளோதான், முடிச்சுட்டு இப்போ ஒரு தடவை ரீகரெக்ஷன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சப்மிட் என்ற பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணணும்.